கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கம் பல்வேறு காலி பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயும் இருக்கக்கூடிய பணியிடங்கள் தான் வந்து இந்த வேக்கன்சி மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தொகுப்பூதியம் கன்சால்டேட் பேயில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடங்கள். சரிங்களா? இதற்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணணும். 23/7/2025 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு போய் சேர்ந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். என்னென்ன பணியிடங்கள், எவ்வளோ வேக்கன்சி, யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குது, என்ன ஏஜ் குரூப் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம், பர் மந்த் வந்து கன்சால்டேட் பே எவ்வளவு அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபார்மசிஸ்ட் மருந்தாளுநர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் ஃபார்மசி இல்லைனா பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஓசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 18லேருந்து 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி அப்படின்ற மாதிரி தான் 18லேருந்து 34 வயது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 18லேருந்து 37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் சேலரி. ஆய்வக நுட்பனர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. டிஎம்எல்டி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 59 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 13,000 ரூபாய் பர் மந்த் கன்சால்டேட் பே. அடுத்தது ஆய்வக நுட்பனர் நிலை 2 9 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் எம்எல்டி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டிஎம்எல்டி முடித்த கேண்டிடேட் 18லேருந்து 59 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் சேலரி. செவிலியர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 7 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி ஜிஎன்எம் முடித்த கேண்டிடேட், பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஓசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 18லேருந்து 32 வயது. பிசி எம்பிசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 18லேருந்து 34. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு 18லேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபாய் சேலரி. சுகாதார ஆய்வாளர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அதாவது நிலை 2 பொறுத்த வரைக்கும் 7 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அல்லது எம்பிஹெச்டபிள்யூவில் மேலில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 14,000 ரூபாய் சேலரி. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளரை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறணும். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. 18லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 8,500 ரூபாய் சேலரி. அதே மாதிரி ட்ரைபல் கவுன்சிலரை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. டிகிரி யூஜியில் சோஷியாலஜி, சோஷியல் ஒர்க்கர், சைக்காலஜி, பிஎஸ்சி நர்சிங்லாம் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபாய் சேலரி. டிரைவர் ஓட்டுநர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. 10ஆம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயிலான கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கண்டிப்பாக ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். சரிங்களா? 15,000 ரூபாய் சேலரி. வாகன துலக்குனரை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ், தமிழ் எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 8,500 ரூபாய் சேலரி. இந்த போஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ், முற்றிலும் தற்காலிகமானது. அதே மாதிரி நிரந்தரம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அண்டர்டேக்கிங் வந்து நீங்கள் கொடுத்துட்டு தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 11 மாதம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 11 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இல்லை வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. 1 டே பிரேக் கொடுத்துட்டு திரும்பி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் நேர்லையோ அல்லது விரைவு தகவல் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலியமாகவோ உங்களுடைய அப்ளிகேஷனை அனுப்பணும். சரிங்களா? எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸ் வந்து வச்சுருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். 10th 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி யூஜி பிஜியோடைய டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏதாவது ப்ரையாரிட்டி கேட்குறீங்க, முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டு அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு அப்ளிகபிளோ அந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம் பின்புறம், வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகில், ராமபுரம் அஞ்சல், கிருஷ்ணகிரி மாவட்டம் 635115 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். உங்களுடைய அப்ளிகேஷன், அதே மாதிரி அப்ளிகேஷன் கூட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ்ஸு கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர், அதே மாதிரி உங்களுடைய முன்னுரிமைக்கு வரக்கூடிய சர்டிஃபிகேட்டு, அது எல்லாமே ஜெராக்ஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் நீங்களே சைன் பண்ணி அனுப்பிடணும். உங்களுடைய கல்வி தகுதி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய இருப்பிட சான்றிதழுக்கு வந்து ஆதார் கார்டு இல்லைனா வந்து குடும்ப அட்டை, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க.
என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணணும். நேமு, தகப்பனார் அல்லது கணவருடைய பெயர், பிறந்த தேதி, கம்யூனிட்டி, கல்வி தகுதி, உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். உங்களுக்கு முன்னனுபவம் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய முகவரி, முன்னாடி இருந்த முகவரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக பின்கோடோடு கொடுக்கணும். சைன் பண்ணிக்கோங்க, இடம் தேதியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்.